சாட்டை இனிமேல் வீடியோ போடக்கூடாது, சாட்டை சேனலில் பேசக்கூடாது. என் காலில் வந்து விழுங்கடா, என் காலில் வந்து விழுங்கடா. சாட்டை சேனலில் பேசாதீங்கன்னு என் காலில் வந்து விழுங்களேன். அதாவது போட்ட போடல கதறி இந்த சேனலில் பேசுவதை நிறுத்த வேண்டும். என் சேனலை பிளாக் பண்ணணும்னு ஒரு குரூப் தெரிஞ்சாங்க. சாட்டை துரைமுருகன் பேசக்கூடாதுனால நம்ம சொல்லல, அது எங்களுக்கு தேவையும் கிடையாது. தமிழக வெற்றி கழகமோ விஜய் அவர்களோ விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்களும் எல்லாம் கிடையாது. நீ பேசு, அவதூறு ஏன் பரப்புற, நீ வன்மத்தை ஏன் கேட்கிற அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி. அது கூட நம்ம இப்ப கேட்க போறதே கிடையாது. ஏன்னா உன் பொழப்பது நீ அதை விஜய் ரசிகர்களை வச்சுதான், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை வச்சுதான் அடுத்த 6 மாசத்துக்கு உன் சாப்பாடு போட வேண்டி இருக்கு அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. இதுல எங்களை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவேகாவை சார்ந்தவர்கள் உங்ககிட்ட சொன்னதா நீ சொல்ற. தாவேகாவை சேர்ந்தவங்க எங்களை பத்தி பேசாதெல்லாம் சொல்ல, நீ சொன்ன சாட்டை துரைமுருகன் நீ சொன்ன பொது நிகழ்ச்சியில பப்ளிக்கா நடந்த ஒரு நிகழ்ச்சியில எங்கே சீமான் மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு கேட்டதை நிரூபிச்சுட்டா விஜய் அவர்களை பத்தி நான் இனிமே பேசல அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் நீ சொன்ன. நல்ல சூடு சொரண அது உண்ட கிடையாது. நல்லா சொல்ல காப்பாற்றுவான் அப்படிங்கிறதுனால, நீ சொன்ன காப்பாற்றுவோம் அப்படிங்கிறதுனால பசங்க எடுத்து போட்டு உங்க அண்ணன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தத, மன்னிப்பு கேட்டதை எடுத்து வெளியிட்டாங்க. வெளியிட்டு தான் சொல்றான் உண்மை நீ விஜயை பத்தி பேசாத அப்படின்ட்டு. உன்ட ரெக்வஸ்ட் எல்லாம் வைக்கல, உன் காலில் எல்லாம் விழல. நீ தானே சொன்ன மன்னிப்பு கேட்டதை நிரூபிச்சுட்டா நாங்க விஜய் அவர்களை பத்தி பேச மாட்டோம்ட்டு. நிரூபிச்சிட்டான். நீ பேசாத அப்படிங்கிறான். ஆனா நீ பேசுவ, எங்களுக்கு தெரியும் நீ பேசுவ. ஏன்னா நீ பேசுவ. ஏன்னா நீ நல்லா காசை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. தாவேகாவை பத்தி பேசி தாவேகாவுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கூட்டத்திடம் இருந்து நல்லா வாங்கிட்டீங்க. அதெல்லாம் 2வது விஷயம். உனக்கு காசு தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக உன் வாய்க்கு வந்ததை பேசு ராஜா, பேசு. நீ எவ்வளவு தூரம் பேசுறியோ அந்த அளவுக்கு உங்க அண்ணன் பேசி அதாவது உங்க வாய் தாண்டா வேணேன். உங்க வளர்ச்சிக்கும் காரணம் வாய் தான், உங்க வீழ்ச்சிக்கும் காரணம் வாய் தான். இதே தமிழக அரசியல்ல ஆனாதையா கேட்க கூட ஆள் இல்லாம மாற போறது இந்த நாம் தமிழர் குரூப் தான். ஆனா நீ நல்லா இருப்ப, ஏன்னா உனக்கு நல்லா வாய் இருக்கு. எங்க வேணா எந்த டைம்ல யார வேணா புகழ்ந்து பேசி உனக்கு வாயை வளர்த்துக்கலாம். பொழப்பு உனக்கு. அதனால பேசுறாஜா, பேசு. நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அப்படின்லாம் யாராவது உன்கிட்ட கேட்பா. அதெல்லாம் நம்பி அதெல்லாம் பார்த்து ரோசப்படுறாத. ஏன்னா ரோசம் பார்த்தா திங்க முடியாது.